என்ன மன்னிச்சிருங்க மாமா. இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே இத சரி பண்ணிடலாம்னு நினைச்சோம். அதுல நான் தோத்து போயிட்டேன் மாமா. இன்னைக்கு நீங்க உடைஞ்சு போய் நிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு நாள் வந்துடவே கூடாதுன்னு தான் நானும் வேலுவும் எல்லாத்தையுமே மறைச்சோம். ஆனா ஆனா எப்படி இது நடந்துச்சுன்னு தான். தவளத்தான் வாயால கெடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு எனக்கு பொண்டாட்டியா நல்லவ மாதிரி வேஷம் போட்டு என் தம்பியையும் அவன் குடும்பத்தையும் கெடுக்க நினைச்ச அத்தனையும் அவ வாயாலேயே தெரிய வந்துருச்சு. அண்ணே, என்னன்னு சொல்ற? ஆமா வேலு, அந்த சந்தன பாண்டி சாப்பிடுற பிரஷர் மாத்திரைக்கு பதிலா வேற மாத்திரையை மாத்தி வச்சு அந்த ஆள் கதையை முடிக்க நினைச்சேன். இவ்வளோ பண்ணவள என் வாழ்க்கையில இருந்தே தூக்கி எறியணும்னு நினைச்சேன். ஆனா அந்த கடவுள் அவ வயித்துல என் வாரிசை கொடுத்து என்னை எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு கட்டி போட்டுட்டான். ஆனா அதுக்காக இனிமே அவளை என் வாழ்க்கையில ஏத்துக்கிட்டு அவ கூட என்னால குடும்பம் நடத்த முடியாது. இன்னைக்கு வேணா கர்ப்பன்ற காரணத்தை வச்சு அவ இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கலாம். ஆனா கூடிய சீக்கிரமே அவளை என் வாழ்க்கையை விட்டு இந்த வீட்டை விட்டு துரத்தி ஆகணும். என்னண்ணே, என்ன பேசுற? என்ன மாமா பண்றது? நம்மள சோதிக்கிற சாமி கிட்டதான் நாம சரணடைய வேண்டியதா இருக்கு. இப்போ நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி கீர்த்தி அவ்வளவு ஒண்ணு கெட்டவ இல்ல. என்ன செல்வி, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் என்ன பேசிட்டு இருக்க? ஆமா மாமா, நான் சொல்றது உண்மைதான். கீர்த்தி மனசுல இருக்கிற வெறுப்பும் கோவமும் ஏன் மேலதானே தவிர